இன்றைய தினம் நமது அரசு மேல்நிலைப்பள்ளி கீழ்கோத்தரை பகுதியில் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் தலைமை ஆசிரியர் அவர்களும் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள், நம்முடைய பக்கத்தில் இருக்கிற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, உண்மையாலுமே இந்த பள்ளியில் இதுவரைக்கும் ஊராட்சி மன்ற தலைவராக 5 ஆண்டு காலம் வந்தோம். இப்பொழுது முன்னாள் மாணவராக வந்திருக்கின்றேன். உண்மையாலுமே இந்த பள்ளிக்கு வந்தால் மட்டும், இந்த மேடைக்கு வந்தால் மட்டும் நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த பள்ளியில் ஒரு 2 மட்டும் இல்லை, நான் சுற்றி பார்த்தேன். ஒன்று இது இந்த மைதானம் முள்ளும் நிரம்பி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒன்று. இன்னொன்று குச்சி. நம்மளுடைய ஆசிரியர் கையில், எல்லா ஆசிரியர் கையிலும் குச்சி இருக்கும். குச்சி இல்லாத ஆசிரியர்களை இங்கே நாம், பெரம்பு இல்லாத ஆசிரியர்களை இங்கே நாம் காண்கிறோம். அன்றைய தினம் நாங்கள் படிக்கும் பொழுது, பள்ளிக்கு வரும் பொழுதே நாங்கள் முதல்ல அந்த பெரம்பை பார்த்து தான் பயப்படுவோம். அது இந்த கோபி சார் இருக்கிறதுலையே நிறைய குச்சிகளை ஸ்கூலில் வச்சு அடிக்கிறவர்கள் கோபி சார் அவர்கள். அப்புறம் நம்மளுடைய தமிழ் மாஸ்டர் அவர்கள், அப்புறம் இங்கே ரஞ்சிதன் சார், அப்புறம் நம்ம ஈடிய சார், இப்படி நம்மளுடைய கோமதி மிஸ், அப்புறம் நம்ம பாபா மிஸ், எல்லாருமே நாங்கள் படிக்கும்போது இருந்த ஆசிரியர்கள் தான் இன்றைக்கும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் மாணவர்களாக தான் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். உண்மையாலுமே இந்த ஆண்டு விழா என்பது இந்த பள்ளியில் நடப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர் அருமை நண்பர் நம்ம முருகன் அவர்கள் மற்றும் அனைவரையும், நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மேடை என்பது சர்வசாதாரண மேடை அல்ல. குழந்தைகள் வருடம் முழுவதும் பள்ளிக்குள்ளதான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருப்பார்கள். படிப்புல தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். படிப்பே ஒரு வருட காலம் அவர்கள் படிப்பு மேலே தான் தன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல இதன் போல மேடைகளும் முக்கியம். என்னவென்றால், குழந்தைகள் தன் தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான மேடை இது. அதாவது இந்த பள்ளியில இங்க மட்டும் திறமைகளை வெளிப்படுத்திட்டு போறது கிடையாது. இங்க அவங்க ஒரு மேடையில ஏறி அவங்க நடனம் ஆடும் பொழுதுதான் அவருக்குள்ளே தனி திறமைகளும் தனி எண்ணங்களும் ஓடுகிறது. ஒரு பேச்சு போட்டியில பேசும்பொழுதும் சரி, பாடும்பொழுதும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு தனி திறமைகள் உருவாகிறது. அதை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மேடை கொடுக்கின்றது. இது நிகசனமான உண்மை. அதே போல நானும் இந்த பள்ளியில என்ன மிஞ்சி போனா ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி தான் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அன்றைக்கு இதே மேடையில் நாங்கள் பேச்சு போட்டியில முதல் பரிசு பெறுவேன். எந்த சுதந்திர தின விழா குடியரசு வந்தாலும் முதல் பரிசு பெறுவேன். நம்மளுடைய சந்திரன் சார் அவர்கள் தான் எங்களை கெயிட் பண்ணி சென்னை வரைக்கும் கூட்டிட்டு போவாரு. அருமையான பள்ளி, அருமையான ஆசிரியர்கள் இங்கே கிடைத்திருக்கின்றார்கள். மாணவ மாணவிகளுக்கு என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வையுங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எண்ணங்கள் என்பது நீங்கள் என்ன அடைய வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திற்கு வர வேண்டும், நீங்க கலெக்டர் ஆக வேண்டும், ஆசிரியராக வேண்டும், இல்ல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்கள் எண்ணங்களை உயர்வாகவும் தூய்மையாகவும் வைத்தீர்கள் என்றால் உண்மையாலுமே நீங்க உயர்வாடத்துக்கு வரலாம். சில பேர் படிக்கும் பொழுது மாணவ மாணவிகள்லாம் எல்லாரும், ஒரு சில மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, அதிக மார்க் எடுப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம அவ்வளவுதான், அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்கள தாண்டி நம்ம மேல போக முடியாதுங்க எண்ணங்கள் உங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இப்போ ஒரு பள்ளியில 50 மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுல ஒருத்தர் தான் முதல் மதிப்பெண் எடுக்க முடியும். ரெண்டாவது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 10 மதிப்பெண் 10 இடத்து வரைக்கும் 10 பேர் வருவாங்க. அதற்கு கீழே இருக்கிற மாணவர்கள் நாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர மாட்டோம், எங்க லைஃப் அவ்வளவுதான் அப்படின்னு பெற்றோர்களும் நினைப்பது தவறு. ஆனால் ஒவ்வொரு மாணவர்களுக்கிடையும் தனித்திறமைகள் இருக்கின்றது. அந்த தனித்திறமையை வளர்த்துக் கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த தாயும் தந்தையர்கள் இருக்காங்களா என்று சொன்னால், அவங்க இன்னைக்கு நீங்க உங்களுடைய நடனத்தையும் நீங்க இங்க கலந்துக்கிற போட்டியெல்லாம் பார்ப்பதற்கு அவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த வேலை முக்கியம் அல்ல, நம்ம குழந்தை எப்படி ஆடுறாங்க, எப்படி இது பண்றாங்க. இன்னும் 2-3 நாளைக்கு அவங்க தோட்டத்துல போய் தான் பேச்சா இருக்கும். என் பொண்ணு நல்லா ஆடிச்சு. தன்னுடைய குழந்தைகளை விட்டு கொடுக்காதவர்கள் 2 பேர். ஒன்று தாயும் தந்தையும் ஆசிரியர்களும். இவர்கள் இருவருமே தன் குழந்தைகளை, மாணவ மாணவிகளை விட்டே கொடுக்க மாட்டார்கள்.
முதல் கடவுள் தந்தையும் தாயும், அதன் பிறகு ஆசிரியர்கள் தான். இவர்கள் மூவரையும் மதிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய உச்சத்தையும் அடையலாம். வாழ்க்கையில் முன்னுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று நினைக்க வேண்டும். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் கேலி கூத்து செய்பவர்கள் வாழ்க்கையில் வரவே முடியாது. நான் இப்படி சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு உண்மையான கடவுள் நீங்க எங்கேயும் போய் எந்த கோயிலையும் போய் நீங்க கும்பிடுறதுங்கிறது நம்ம மன நிம்மதிக்காக, மனதீபிக்காக போறோம். அதையும் தாண்டி நீங்கள் கும்பிடக்கூடிய ஒரே ஒரு ரெண்டே பேரு, ஒன்று தந்தையும் தாயும், இன்னொருத்தர் ஆசிரியர்கள். இவர்களை நீங்க என்னன்னா சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட வேண்டாம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய என்ன சொல்றது, அவங்க சொல்லக்கூடிய செயலை நீங்கள் செய்தாலே வாழ்க்கையில் நீங்க முன்னேற வரலாம். அதன் பிறகு உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வையுங்கள். நீங்களாம் எப்படின்னா காலையில எந்திரிச்சு நேரத்தில் எந்திரிக்கிறோம். ஒரு மாணவன் எவன் காலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறானோ உண்மையாலுமே அவன் மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவான். அவன் நேரத்தில் எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு தன்னை தூய்மையாக்கி கொண்டு அதன் பிறகு அவன் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். ஏனென்று சொன்னா படிக்கணும், படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல நிலைமைக்கு நம்ம எண்ணத்துக்கு வரும் அப்படிங்கிறத நினைக்கணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வாழ்க்கையில நான் எப்படின்னா ஒரு விஷயத்த நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஆகணும்னு ஆசைப்பட்டது ஒண்ணுதான். ஆனா அதை எப்படி ஆசைப்பட்டேன்னு கேட்டீங்கன்னா, நானே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டேன். எப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன்னா, தலைவராகிறதுக்கு முன்பே 1 வருடத்துக்கு முன்பே அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய அந்த சேர்ல உட்கார்ந்துட்டேன். நான் அப்படி ஒரு இமேஜினேஷனை நான் உருவாக்கிக்கிட்டேன். நான் ஒரு தலைவரா நடக்கிற மாதிரி, ஒரு தலைவரா இருக்கிற மாதிரி என் வீட்டில் நான் இருக்கும் பொழுது நான் எனக்கு ஒரு மிகப்பெரிய இமேஜினேஷன் உருவாக்கிட்டேன். அந்த எண்ணங்களை உருவாக்கினேன். அந்த எண்ணங்களே என்னை ஊராட்சி மன்ற தலைவராக ஆக்கினது. நான் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிடும் பொழுது சின்ன பையன் 27 வயதுல போட்டியிடுறான். இவன் எப்படி வெற்றி பெறுவான்? இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. சிறு வயசுலலாம் அந்த ஊராட்சியில வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் என் முன்னாடியே பேசுவாங்க. நான் என்ன நினைச்சு தெரியுமா, நான் ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவராக ஆகிட்டேன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, எங்களுடைய நீலகிரி மாவட்ட கழக அவர்கள் நான் சீட்டுக்காக போராடிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சீட்டு கிடைக்காத நிலைமையில் இருந்தது. கடைசி நாட்கள் என்னுடைய மாவட்ட கழக எல்லாம் போன் பண்ணி நான் பேசுறேன், ஆனா அந்த மாதிரி எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்றேன்னா, நீ தான் ஏற்கனவே சீட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னியாமே அப்படின்னு சொன்னாரு. உண்மையாலுமே நான் கொடுத்துட்டாரு. எனக்கு நான் தான் ஊராட்சி மன்றத்தில் ஆகப்பேன்னு சொன்னேன். காரணம் என்ன, என்னுடைய எண்ணங்களை நான் உயர்வாக வைத்தேன். இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்தேன். அதே மாதிரி நான் இந்த கார்ல போகணும்னு ஆசைப்பட்டேன், அந்த கார்ல போறேன். நான் இப்படிதான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், அப்படி போறேன். அதற்கு காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் நினைக்கலாம், நாங்களும் அப்படித்தானே காலையில் இருந்துச்சு நினைக்கிறோம், நாங்க இப்படி போகணும், அப்படி போகணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும்னு நினைக்கிறோம், நடக்க மாட்டேங்குதுன்னு. அதற்கு என்ன என்று கொண்டால், உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம், இங்க ஒரு தனி பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயார்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்தால், உயர்வாக வைத்தால், உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் கழித்து நான் இந்த சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைத்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்க பெற்றோர்கள் நினைக்கும் இடத்திற்கு நீங்க வருவார்கள். இங்க இருக்கிற பெற்றோர்கள்லாம் மிகப்பெரிய கனவோடும் ஆசையோடும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒரு காலத்துல அவங்க அப்பா அம்மா என்னையும் சேர்த்தா சொல்றேன், படின்னு சொல்லும் போது நாங்களாம் படிக்கல. ஆசிரியர்கள் பேச்சு கேட்கும் போது கேட்கல. வேற தாயும் தந்தையின் பேச்சு கேட்கும் போது ஓரளவுக்கு கேட்டோம், ஒரு சில வார்த்தைகள் கேட்கல. இன்றைக்கு தந்தை இல்லாத பொழுது அதனுடைய வனவேதைகள் மனதுக்குள்ள ஓடுது. காரணம் என்ன, அன்றைக்கு நாம தான் கேட்கல, நாம தான் படிக்கல. இன்றைக்கு என்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் உழைக்கிற உழைப்பு சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு கடினப்பட்டு நீங்கள் உயர வேண்டும், நீங்கள் நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு ஆண்டு விழால இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி. என்ன என்று சொன்னால், பெற்றோர்கள் உண்மையாலுமே சொல்ற, நீங்கள் உயர்ந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சாதித்தது போல நினைப்பார்கள். ஆகவே பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக இந்த இந்த வயசுலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுவேன், சில பட்டாம்பூச்சிலாம் உங்களுக்கு பறக்கும். அந்த பட்டாம்பூச்சிகளெல்லாம் ஓரமாக தள்ளி வைத்து விட்டு ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து, உண்மையாலுமே சொல்றேன், இன்றைக்கு ஏன் இந்த பட்டாம்பூச்சியை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா,
இந்த பட்டாம்பூச்சி சர்வசாதாரண பட்டாம்பூச்சி இல்லை. அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அழிச்சிடும். அந்த பட்டாம்பூச்சி எந்த நேரத்துல எப்போ எங்க பறக்கணுமோ அப்பதான் பறக்கணும். ஆனால் பறக்க கூடாத நேரத்தில், பறக்க கூடாத வயதில் பறந்து விட்டால் அது உங்களுக்கும் கஷ்டம், உங்களை பெற்றெடுத்த தந்தை தாய்க்கும் கஷ்டம். ஆகவே அனைத்து மாணவ மாணவிகளும் தன் தந்தையும் தாயும் ஒரு பக்கம் நினைத்து, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் எந்த அளவுக்கு கடினப்பட்டு நினைத்து, இன்றைக்கு தமிழக அரசு எத்தனையோ திட்டங்கள், நீங்கள் படிப்பதற்கு எத்தனையோ வகையான உதவிகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. மாணவ மாணவிகள் இப்ப இங்க 500 மாணவிகள் இருந்தாலும் 500 மாணவ மாணவிகளும் ஒரு 10 வருடம் 12 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு துறையில் எல்லாரும் கலெக்ட் ஆக முடியுமா? முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு துறையிலும் ஒரு பிசினஸ் மேனா ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் அனைவரும் வளர்ந்து நீங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம், தந்தைக்கும் தாய்க்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு என்றைக்கு வந்து நீங்க நிற்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய பெருமை, அதுதான் உங்களுடைய கடமை. உங்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.